மேகாலயாவில் உள்ள மௌசிராம் அதிக மழை பொழியும் பகுதியாகும். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால் குறைவான மழை பொழியும் பகுதியாகும் சொல்கிறாங்க. கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. தற்போது 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொல்லியல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளின் 60% தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும். அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டு உள்ளன சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு விளங்குகிறது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது சொல்கிறாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வேர்டு இந்த புக்கில் இருக்குது சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்திய நாட்டுப்புற நடனங்கள் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளா தெய்யம், மோகினி ஆட்டம். பஞ்சாபில் பங்க்ரா. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் தும்ஹால். குஜராத்தில் கார்பா, தாண்டியா. ராஜஸ்தானில் கம்பேலியா, கூமர். உத்தரப்பிரதேசில் ராசலீலா, சோலியா. அசாமில் விஜயன்னு வரும். நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு கல்வி அறிவில் ஃபஸ்ட்டு 2011 கணக்கெடுப்பின்படி 91.75%. சென்னையில் 90.18%. தூத்துக்குடியில் 86.16%. நீலகிரியில் 85.20%. அதே கல்வி அறிவு கம்மியாக இருக்க மாவட்டம் தருமபுரி 68.54%. அரியலூர் 71.34%. கிருஷ்ணகிரி 71.46%. விழுப்புரம் 71.88% சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது 2011 கணக்கெடுப்பின்படி கொடுத்துருக்காங்க கல்வி அறிவு தகுதி. ஓகே. நெக்ஸ்ட்டு டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகின்றார். இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்கின்றார். இவர் 1915இல் MA பட்டத்தை பெற்றார். பின்னர் 1927இல் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தையே பெற்றார். அதற்கு முன்னால் லண்டனில் பொருளாதார பள்ளியில் DSc பட்டத்தையும் பெற்றார். இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகின்றார். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் பணியாற்றினார். இவர் மறைவுக்கு பின்னர் 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்று ஆசிரியர் V.A. ஸ்மித் அவர்கள் கூறுகின்றார். யார் கூறுறாருன்னா V.A. ஸ்மித் அவர்கள் கூறுகின்றார். நெக்ஸ்ட்டு இனவெறிகளுக்கான முடிவு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990ஆம் ஆண்டு விடுதலையானார். இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிகளுக்கான முடிவு கட்டினார். தென்னாப்பிரிக்காவின் உலகளாவிய அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்காக போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தார். நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்ப்போம். ஓகே. பாலின விகிதம் சொல்லிட்டு 2011 கணக்கெடுப்பும்படி கொடுத்துருக்காங்க. 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்கள் சொல்லிட்டு நீலகிரியில் அதிகமான பாலின விகிதம் 1041. 2வது பிளேஸில் தஞ்சாவூர் 1031. 3வது பிளேஸ் நாகப்பட்டினம் 1025. 4வது பிளேஸ் தூத்துக்குடி 1024. நெக்ஸ்ட் குறைவான பாலின விகிதம் தருமபுரி 946. 2வது சேலம் 954. 3வது கிருஷ்ணகிரி 956. 4வது ராமநாதபுரம் 977 சொல்லியிருக்காங்க. இது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கன்ட்டு தான் கணக்கு வைப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்தியா தேசிய கொடிகளையே
ஆந்திராவையே சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் வேலூர் மாவட்டம் நெய்யப்பட்டது. இக்கொடிகளையே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றினார். இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயிலுக்கான சரணாலயம் உள்ளது. தமிழகத்தில் மாநில இயற்கை சின்னங்கள் எதுனா மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகதப்புறா, மாநில மலர் செங்காந்த மலர், மாநில மரம் பனை மரம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்ப்போம். திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இளம் வயதிலேயே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1932இல் காந்தியடிகளை கைது செய்ததற்கு கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. காந்திகளை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கலந்து கொண்டார். காவல்துறையினரின் காவல்துறையின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் துறந்தார். போராட்ட களத்தில் உயிர் நீத்த போதிலும் மூவண்ண கொடிகளை கீழே விடவில்லை. இதனால் திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என அழைக்கப்படுகின்றார். அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அஞ்சல் தாளை வெளியிட்டு சிறப்பித்தது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகின்றார் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் முதலாக இயற்றப்பட சொல்கிறாங்க. என்ன பாடல்? என்ன பாடல்னா ஜனகணமன தான் அந்த மாநாட்டில் இயற்றியிருப்பாங்க கல்கத்தாவில் 1911. ஓகே. நெக்ஸ்ட்டு அசோகர் காலத்தில் சாரநாத் தூணில் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. இந்திய தேசிய கொடிகளை தயாரிக்கும் உரிமை யாருக்கு அளிக்கப்பட்டது சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவில் உள்ள ஹுப்ளியில் உள்ள காந்தி கிராமோத்யோ சங்கத்திற்கு தான் மட்டுமே அந்த உரிமை இருக்குது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 6வது நாளான ஜனவரி 29 அன்று பாசறை திரும்புதல் என்ற விழா சிறப்பாக நடைபெற்றது. அந்நாளில் தரைப்படை, கடற்படை, விமானப்படை சேர்ந்த இசைக்குழுவினர் நிகழ்ச்சிகளை நடத்தினர். குடியரசுத் தலைவர் இந்நிகழ்ச்சிகளின் முதன்மை விருந்தினர் ஆவார். இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் மின்விளக்குகள் அலங்கரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாக்ஸ் போவோம். தகவல் பயில என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுக்களில் B.R. அம்பேத்கரின் N. கோபாலசாமி, K.M. முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, P.L. மிட்டர் என N. மாதவு ராவ், T.P. கேதன் ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர். அக்குழுவின் தலைவரான B.R. அம்பேத்கர் தமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகின்றார். நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தது. தற்போது 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. அரசியலமைப்பு சட்டம் 16/9/2016 வரை 101 முறை திருத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கம் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மக்களாட்சி பிறப்பிடமாக கிரேக்கம் ஆகும் சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகள் சொல்லிட்டு சமத்துவ உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்டத்தின் பெறும் உரிமை சொல்கிறாங்க. சட்ட தீர்வு பெறும் உரிமை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்தனை வினா சொல்லிட்டு உடனடியாக செய்ய வேண்டிய கடமைகளாக நீங்கள் எவ்வாறு பட்டியலிடலாம். நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் சொல்லிட்டு ஹிந்தி, ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் ஈலியம் ஆய்வு நிரப்பப்பட்ட பெயரில் வைக்கப்பட்டுள்ளது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நேரடி மக்களாட்சி மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றன. அனைத்து சட்ட திருத்தங்கள் மக்கள் தான் அங்கீகரிக்கின்றன. அரசியல்வாதிகளையும் நாடாளுமன்ற செயல்முறைகளையும் ஆட்சி செய்வதும் நேரடி மக்களாட்சி வெற்றிகரமான
செயல்படுத்தும் வரலாற்றையே சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது. சிந்தனை வினா சொல்லிட்டு நேரடி மக்களாட்சி முறை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட இயலுமா? பிரதிநிதித்துவ மக்களாட்சி சொல்லிட்டு நாடாளுமன்ற மக்களாட்சியில் இந்தியா, இங்கிலாந்து சொல்கிறாங்க. அதிபர் மக்களாட்சியில் வந்து ஐக்கிய அமெரிக்க நாடு, கனடா சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா மக்களாட்சி சொல்லிட்டு நேரடியான மக்களாட்சி சுவிட்சர்லாந்து. அதில் வந்து சட்டங்களே மற்றும் விதிகளின் வாக்குகளை வந்து மக்களே கொடுப்பாங்க. அதே வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் வந்து இந்தியா, இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்க நாடுகள். இந்த சட்டங்கள் மற்றும் விதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகளில் தான் வந்து பிரதிகள் தான் இது பண்ணுவாங்க. ஆனால் வந்து வாக்குகள் வந்து மக்கள் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அவங்கள பிரதிகளை தேர்ந்தெடுக்கிறது மக்கள் தான். ஓகே. நெக்ஸ்ட்டு 2007 ஐநா சபை செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது. இந்திய குடிமக்களின் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக உலக அளவிலான அடிப்படையில் இந்தியர்களுக்கு முதலிடம் கிடைத்துள்ளது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உலக அளவில் பழமையான மக்களாட்சி சொல்லிட்டு கிரேக்கம் வந்து கிமு பொதுவான முற்பட்ட 5ஆம் நூற்றாண்டு சொல்கிறாங்க. கிரீஸ் அமைவிடம் அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் சொல்கிறாங்க. ரோமானிய பேரரசு வந்து கிமு 300 to 50 வரைக்கும் சொல்கிறாங்க நூற்றாண்டு. தீபகற்ப இத்தாலிய ரோம் இடம் சொல்கிறாங்க. நாகரிகத்தோட சிறப்பு வந்து நாகரிக வளர்ச்சிகளையும் உலகளாவிய விரிவாக்கம் சொல்கிறாங்க. சான் மரிஹோன்ஸ் வந்து கிபி பொதுவாண்டு 301 சொல்கிறாங்க. இத்தாலி பிளேஸு பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ள நாடு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஐஸ்லாந்து வந்து பொதுவாண்டு 930. திக்வேலியா பிளேஸு இதோட சிறப்பு வந்து உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது சொல்லிட்டு ஐஸ்லாந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மனித தீவு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து மனித தீவு சொல்லிட்டு இது கிபி 927 இங்கிலாந்திற்கும் அயர்லாந்துக்கும் இடையே உள்ள பிளேஸு. மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி சொல்கிறாங்க. இங்கிலாந்து சொல்லிட்டு 13ஆம் நூற்றாண்டு சொல்கிறாங்க. இடம் வந்து இங்கிலாந்து. 1215 எழுதப்பட்ட மகாசாசனம் மாக்னா கார்ட்டா சொல்கிறாங்க. அதை அமெரிக்க ஐக்கிய நாடு வந்து 1789 சொல்கிறாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடு இடம் மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான 22 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன சொல்கிறாங்க. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தின் ஒவ்வொன்றிற்கும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை நகராட்சி ஆகும். நெக்ஸ்ட்டு 1688 உருவாக்கப்பட்ட சென்னை வாலாஜாபேட்டை நகராட்சி ஆகும். வெள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நகராட்சி அதிகமாக உள்ள மாவட்டம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் சொல்கிறாங்க. நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். நெக்ஸ்ட்டு 1688 உருவாக்கப்பட்ட சென்னை என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட்டு சிறப்பாக செயல்படும் ஊராட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசு விருதுகள் வழங்குகிறது. இது ஊராட்சி அமைப்புகள் ஏதேனும் விருதுகளை பெற்றுள்ளதா? நெக்ஸ்ட்டு 32 மாவட்டங்களில் இருக்கும்போது 31 ஊராட்சிகள் என்பது ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னா சென்னைக்கு ஊராட்சி கிடையாது. நெக்ஸ்ட்டு சிந்திக்குங்க சொல்லிட்டு இந்த எண்ணிக்கை நிலையானதா மாறுபடக்கூடியதா? சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மாற்றங்கள் கேட்டறிக. உள்ளாட்சி தேர்தல்களின் போது கிராமப்புற வாக்குகள் எத்தனை வாக்குகள் அளிப்பார்கள்? நகர்ப்புற வாக்காளர்கள் எத்தனை வாக்குகள் அளிப்பார்கள் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 4 முறைன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ செக் பண்ணேன். இதுக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேசிய ஊராட்சி தினம் வந்து ஏப்ரல் 24. தேசிய ஊராட்சி தினம் வந்து ஏப்ரல் 24. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வாதுரைத்தார். நெக்ஸ்ட்டு பாதசாரியை கடக்கும் இடம் பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி 1934ஆம் ஆண்டு பிரிட்டனில் அமைக்கப்பட்டது. சாலைகளை புள்ளிகளால் ஆன கோடுகளால் குறிக்கப்பட்டன. நடைபாதைகளின்
நடைபாதைகளில் பெலிஷா பேகன் என்று அழைக்கப்பட்ட ஒளிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டன. இது பிரிட்டனின் போக்குவரத்து துறை அமைச்சர் எல் ஹோரிக்ஸ் பெலிஷா அவர்களின் பெயரில் அழைக்கப்படுகிறது. ஜிப்ரா கிராசிங் எனப்படும் கருப்பு வெள்ளையால் ஆன பட்டைகள் கருவெள்ளை கோடுகளால் மாற்றம் அடைந்தன. இரண்டாம் உலகப் போரின் பின் தான் ஜிப்ரா கிராசிங் உருவாக்கப்பட்டன. நெக்ஸ்ட்டு 19ஆம் நூற்றாண்டில் பல்வேறு முயற்சிகள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ராஜா ராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ், கோவிந்த ரானடே, தாராபாய் ஹிட்ரே, பேகம் ருக்கியா, சகாவத் உசேன் ஆகியோர் பெண்கள் மற்றும் சம அந்தஸ்து பெறுவதற்காக பாடுபட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வ அமைப்பு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்கள் நடத்துவதே அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அரசியலமைப்பு ஆகும். இதன் தலைமையிடம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. விதி 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம். 15 விதி பாகுபாடு தடை செய்கிறது. 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவரும் சம வாய்ப்பு அளிக்கிறது. 17 தீண்டாமை ஒழிக்கிறது. 18வது விதி பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாக்களித்தல் சொல்லிட்டு நேர்மையான எதிர்ப்பு பொறுப்புடைமைகளின் ஸ்திரத்தன்மை வழங்குதல், பரிந்துரைத்தல் சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலகத்தில் தனி நபர்களை பரிந்துரைத்தல், ஏற்பாடு செய்தல் சொல்லிட்டு அரசியல் பிரச்சாரங்கள் பேரணி ஆகியவற்றை ஏற்பாடு செய்தல், தேர்தல்களில் வெற்றி பெற தேர்தல் அறிக்கைகளை வெளியிடுதல், ஊக்குவித்தல் சொல்லிட்டு மக்கள் நலன்களுக்காக பல்வேறு திட்டங்களையும் கொள்கைகளையும் முன்வைத்தல், ஒருங்கிணைத்தல் சொல்லிட்டு சமுதாயத்தையும் அரசையும் இணைத்தல், தேர்ந்தெடுக்கும் உறுப்பினர்களுக்கான ஒருங்கிணைத்தல், ஆட்சி அமைத்தல் சொல்லிட்டு அரசாங்கத்தை ஏற்படுத்தி இயக்குதல், பொதுவான கொள்கைகளை உருவாக்குதல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேசிய கட்சி சொல்லிட்டு மக்களவைத் தேர்தலில் அல்லது 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்களவைத் தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்ட தேர்தல்களில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகள் பெற்றிருத்தல் வேண்டும் சொல்கிறாங்க. 1 அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவைத் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்று இருத்தல் வேண்டும் சொல்கிறாங்க. இப்போ மாநில அந்தஸ்து பெற கட்சிகளுக்கான தகுதியை பற்றி பார்ப்போம். மாநில சட்ட பேரவைகளுக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளையும் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதிகள் அல்லது சட்ட பேரவை தேர்தல்களில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருத்தல் வேண்டும் சொல்கிறாங்க. மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் 3% தொகுதிகளில் வெற்றி பெறல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுயேட்சை வேட்பாளர்கள் என்பவர் எந்த கட்சிகளையும் சேராமல் தானாக மக்கள் அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நபர் ஆவார் சொல்கிறாங்க. ஊடகத்தின் வகைப்பாடு சொல்லிட்டு குறுகிய தொடர்பு ஊடகம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கம். தொலைத்தொடர்பு ஊடகம் சொல்லிட்டு திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி. அச்சு ஊடகம் சொல்லிட்டு செய்தித்தாள்கள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள். இணைய ஊடகங்கள் சொல்லிட்டு கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள். சமூக ஊடகம் சொல்லிட்டு கீச்சகம், முகநூல், புலனம், கட்செய்தி, அஞ்சல் மற்றும் படவரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மக்களாட்சியின் கோட்பாடு சொல்லிட்டு மக்களாட்சி என்றால் மக்களால் ஆட்சி செய்யப்படுவது என்பதாகும். இது 2 கிரேக்க சொற்களால் ஆனது. டொமஸ்ட் என்றால் மக்கள் குறிக்கிறது. கிராட்டோஸ் என்றால் அதிகாரம் அல்லது ஆட்சி என்று பொருள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகில இந்திய வானொலி 1956ஆம் ஆண்டிலிருந்து வானிலிருந்து வரும் ஒலி என்ற பெயர்களில் வானொலி ஒலிபரப்பை செய்து வருகிறது. இது 1936ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது சொல்லியிருக்காங்க.
ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸில் மேம்பாட்டுகளுக்கான முக்கிய காரணங்கள் சொல்லிட்டு கல்வி சொல்லிட்டு ஒவ்வொருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் மற்றும் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. பாலின பாகுபாடு பார்க்கும் சமூகம் எக்காலத்திலும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு அரிது. சாதி, இன, சமய பாகுபாடுகள் அடிப்படையாக கொண்ட சமூகம் முன்னேற்றம் அடையாது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாவித்ரிபாய் புலே பாரம்பரியத்தை உடைத்த பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் ஆவார். பெண்கள் கல்விகளை பற்றி பேசும்போது எல்லாமே நினைவில் வருவார். இந்தியாவில் பெண் கல்விகளையே செயல் வடிவமாக்கிய ஜோதிபா புலே சாவித்ரிபாயின் கணவர் ஆவார். இவர் இருவரையும் பெண்களுக்கான முதல் பள்ளிகளை 1848ஆம் ஆண்டு தொடங்கினார் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அச்சு இயந்திரம் ஜொஹான்ஸ் குட்டன்ஸ்பெக்ஸ் என்பவரால் 1453இல் கண்டுபிடிக்கப்பட்டது. தேர்தல் குழு சின்னங்கள் சொல்லிட்டு 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என்று 2 வகை உள்ளது. ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமானது என பொருள்படும். ஒதுக்கப்படாத சின்னங்கள் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் ஒதுக்கப்படும் சின்னங்கள் ஆகும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நமது எதிர்கால பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை. அது நமது மகன்களை போல் பள்ளிகளுக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. அவர்களையே உலகத்தின் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் என முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஐக்கிய சமூகவியலில் பாலினம் சொல்லிட்டு ஆண்கள் பெண்கள் குறித்த புரிதல்களுக்கு மற்றும் வேறுபாடுகளுக்கு சமூகத்தின் தாக்கம் எவ்விதத்தின் என்பதையே சமூகவியல் சொல்கிறாங்க. முக்கியமான சட்டங்கள் சொல்லிட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவீடு சட்டம் 2009, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அவசியத்தை பொருளின் பராமரிப்பு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொருள்களின் சட்டம் சொல்லிட்டு 1980. நெக்ஸ்ட்டு இது ஆண்கள் பெண்கள் எழுத்தறிவு விகிதம் சொல்லியிருக்காங்க. 1951 நபர்கள் 18.33, ஆண்கள் 27.16, பெண்கள் 8.86, மொத்தம் சதவீதம் 18.30. 1961 28.3 சொல்கிறாங்க. ஆண்கள் 40.8 40.4, 1971 34.45, ஆண்களில் 45.96, பெண்கள் 21.97, மொத்த சதவீதம் 23.98 சொல்கிறாங்க. 1981 43.57, ஆண்கள் 56.38, பெண்கள் 29.76, மொத்த சதவீதம் 26.62 சொல்கிறாங்க. 1991 52.21 நபர்களில் ஆண்கள் 64.13, பெண்களில் 39.29, மொத்த சதவீதம் 24.84. 2001 64.83 நபர்களில் ஆண்கள் 75.26, பெண்கள் 53.67, மொத்த சதவீதத்தில் 21.59. 2011 74.04, ஆண்கள் 82.14, பெண்கள் 65.46, மொத்த சதவீதத்திலிருந்து 16.68 சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக அந்த பர்சன்டேஜ் பார்த்துக்குங்க, இந்த இயர்ஸ் பார்த்துக்க. மேக்ஸிமம் 2011 பார்த்துக்கிட்டு நல்லது. ஆண்களில் 82.14, பெண்களில் 64.46%. ஓகேங்களா. மொத்த சதவீதத்தில் கல்வி அறிவு 16.68 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். 1951 நபர்கள் 18.33, ஆண்களில் 27.16, பெண்கள் 8.86, மொத்த சதவீதத்தில் கல்வி அறிவு 18.30 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு
விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் திரும்ப பெறப்பட மாட்டாது அல்லது பொருட்களை மாற்ற இயலாது அல்லது எந்த சூழலுக்கும் பணம் திரும்பப்பட மாட்டாது. இந்த முறையற்ற வணிக நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கையை ஏற்றதல்ல சொல்கிறாங்க. 8 அடிப்படையான நுகர்வோர் உரிமைக்கு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, 2வது பாதுகாப்பான உரிமை, 3வது தகவல் அறிவு உரிமை, 4வது தேர்ந்தெடுக்கும் உரிமை, 5வது பிரதிநிதித்துவ உரிமை, 6வது குறை தீர்க்கும் உரிமை, 7வது நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையான சுற்றுச்சூழலை பெறுதல் உரிமை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உலகின் முதன்மை பெண்மணிகள் சொல்லிட்டு முதல் பிரதம மந்திரி சிரியாவோ பண்டார நாயக்கர் இலங்கையில். 2வது விண்வெளியில் முதல் பெண் வாலென்டினா தெரேஷ்கோவா சோவியத் ஒன்றியத்தில் நாட்டில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் முதல் பெண் யாருன்னா ஜோக்கோ தாபே, ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் யாருன்னா சார்லோட் கூப்பர், எந்த நாடுன்னா இங்கிலாந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகின்றார். மேலும் தொடர்புடைய மாநில அரசை கலந்தாலோசிக்கின்றார். பொதுவாக ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவதில்லை. மாநில சட்டமன்ற சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதிலேயே பாராளுமன்றத்தில் பின்பற்றும் நடைமுறைகளையே பின்பற்றுகிறது. சட்டமன்ற மேலாவை காட்டிலும் அதிகமான அதிகாரம் கொண்டது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கார்பூலிங் ஒவ்வொன்றும் ஒரு இடத்தில் வழக்கமாக மகிழுந்தி செல்லும் போது அந்த இடத்திற்கு அதிகமான மகிழுந்தி செலுத்தப்படுகிறது. இதை தவிர்க்க மகிழுந்தில் பயணம் பகிர்வு மேற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அதிக மகிழுந்தி செல்வதை தடுத்தல். ஒரே பகுதியிலிருந்தோ அல்லது ஒரே வழித்தடத்தில் தினந்தோறும் மகிழுந்தி அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் இதே இடங்களுக்கு அல்லது அதே தடத்தில் செல்பவர்களை உடன் அழைத்து செல்வதே கார்பூலிங் ஆகும். நெக்ஸ்ட்டு ரக்ஷா பாதுகாப்பான வாகன இயக்கம். ரக்ஷா ஒரு தானியங்கி கருவி. இது வாகனத்தில் பொருத்தப்பட்டு வாகனம் தற்போது எங்கு உள்ளது என்பதையும் வாகனத்தின் இயந்திரத்தின் செயல்பாட்டினை கண்காணிக்கவும் வாகனத்தின் பதட்ட நிலைகளையே உடனடியாக வெளிப்படுத்துகிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய குடியுரிமை சட்டம் 1955. இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமைகளை பெறுதலையும் நீக்குதலையும் பற்றி விதிகள் இச்சட்டம் கூறுகிறது. முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், பிரவாசி பாரதியர் தினம் இந்திய அரசின் வெளியுறவு துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிரவாசி பாரதியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்திய வளர்ச்சிக்கான வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினையே பெரும் வகையில் கொண்டாடுகிறது. இது மகாத்மா காந்தி தென் ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தியா வருகை புரிந்த தினமான ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்ப்போம். வாழ்வை காப்பாற்று நிறுவனம் சேவ்ஸ் லைஃப்ஸ் ஃபவுண்டேஷன் இது ஒரு சுதந்திரமான லாப நோக்கில்லாத அரசு சாராத பொது தொண்டு அறக்கட்டளை ஆகும். இது இந்தியா முழுவதும் சாலை பாதுகாப்பு மற்றும் அவசர மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவதற்காக பணியாற்றி வருகிறது. முகலாய பேரரசர் அக்பர் மத சகிப்புத்தன்மை கொள்கைகளை பின்பற்றினார். அவருடைய தீன் இலாஹி தெய்வீக நம்பிக்கை மற்றும் சுல்ஹி குல் அனைத்து சமயத்தினருக்கிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியவை அவரின் சகிப்புத்தன்மைகளை எடுத்து கூறுகிறது. நெக்ஸ்ட்டு இந்திய ஆயுதப்படைகளை கௌரவிப்பதற்காக இந்திய அரசால் தேசிய போர் நினைவு சின்னம் தேசிய போர் என்ன சொல்கிறாங்கன்னா
தேசிய போர் நினைவு சின்னம் நேஷனல் வார் மெமோரியல்ஸ் கட்டப்பட்டு உள்ளது. இந்நினைவு சின்னம் புதுடெல்லியில் உள்ள இந்தியா கேட் அருகில் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டு உள்ளது. போரின் போது நாட்சிகளுக்கான உயிர் தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர்களின் பெயர்கள் நினைவு சின்னத்தின் சுவர்களின் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு உள்ளன சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்ப்போம். நாட்டுரிமை மற்றும் குடியுரிமை. பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டின் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை எனப்படும். சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை எனப்படும். ஒருவர் தனது நாட்டுரிமைகளை மாற்ற முடியாது, ஆனால் தன் குடியுரிமைகளை மாற்ற முடியும். 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டு, 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு என ஐநா சபை அறிவித்துள்ளது. சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான செக்யுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் காலம், ஏஜ் அல்லது உள்ளுணர்வு காலம், த ஸ்பிரிட் ஆஃப் அன் ஏஜ். ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளர் ஜான் ஜேக்கப் ஹோக்யோக் என்பவர் செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கினார். நெக்ஸ்ட்டு 1098 அதனால் 1098 சொல்லலாம். குழந்தைகளுக்கான உதவி மைய எண். இது இந்தியாவில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவையாகும். குழந்தை தொழிலாளர்கள், குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் நாள் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. மனித உரிமைகளை உலக அளவில் அறிவித்த பெருமை ஐக்கிய நாடுகளின் பொது சபையை சாரும். சமய சார்பற்ற இந்திய நாடானது அனைத்து சமய விழாக்களுக்கும் பொது விடுமுறை அறிவிக்கிறது. ஃபீல்டு மார்ஷல். இது 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகார பதவி. இது இந்திய இராணுவத்தின் உயர்ந்த பதவியாகும். ஷாம் மானக்ஷா என்பவர் இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் ஆவார். K.M. கரியப்பா 2வது ஃபீல்டு மார்ஷல் ஆவார். இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி அர்ஜுன் சிங் ஆவார். நெக்ஸ்ட் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, பூட்டான், வங்காளதேசம் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளுடன் இந்தியா பொதுவான நில எல்லைகளையே பகிர்ந்து கொள்கிறது. மேலும் இலங்கையுடனும் பொதுவான கடல் எல்லையையும் பகிர்ந்து கொள்கிறது. தேசிய மாணவர் படை. நேஷனல் கேடெட் கார்ப்ஸ் NCC. தேசிய மாணவர் படை என்பது இராணுவ படை, கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றை உள்ளடங்கிய ஒரு முத்தரப்பு சேவை அமைப்பாகும். இந்த அமைப்பு நாட்டின் இளைஞர்களையே ஒழுக்கமான மற்றும் தேசபக்தி மிக்க குடிமக்களாக உருவாக்குவதில் ஈடுபட்டுள்ளது. தேசிய மாணவர் படை என்பது ஒரு தன்னார்வ அமைப்பாகும். இது இந்தியா முழுவதும் உள்ள உயர்நிலைப் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இருந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறது. மேலும் மாணவர்களுக்கு சிறிய ஆயுதங்கள் மற்றும் அணிவகுப்புகளின் அடிப்படை இராணுவ பயிற்சியும் அளிக்கிறது. நெல்சன் மண்டேலா. இவர் ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரசின் தென் ஆப்பிரிக்கா தலைவராகவும் செயல்பட்டார். இவர் இனவெறிக்கு எதிரான ஒரு உறுதியான போராளி ஆவார். நிறவெறி கொள்கை என்பது இன பாகுபாட்டின் ஒரு மோசமான வடிவம் ஆகும். இது மனிதாபிமானத்திற்கும் மக்களாட்சிகளுக்கும் எதிரானது. இனவெறி கொள்கை மற்றும் அனைத்து வகையான இன பாகுபாட்டிற்கும் எதிராக இந்தியா போராடியது. 1990ஆம் ஆண்டு தென் ஆப்பிரிக்காவில் இனவெறி கொள்கைகளை முடிவு கொண்டு வந்து இந்திய வெளியுறவு கொள்கையை மிக சிறந்த வெற்றியாகும். நெக்ஸ்ட் என்ன பாக்ஸ் பார்க்க போகிறோம்னா, ஜனவரி 15 இராணுவ தினம், பிப்ரவரி 1 கடலோர காவல் படை தினம், மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம்,
அக்டோபர் 7 வந்து விரைவு அதிரடிப்படை தினம். அக்டோபர் 8 வந்து விமானப்படை தினம். டிசம்பர் 4 வந்து கடற்படை தினம். டிசம்பர் 7 வந்து ஆயுதப்படை கொடி தினம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொது ஆண்டுக்கு முற்பட்ட 500ஆம் ஆண்டு ரோம் நாட்டில் முதலில் குடியரசு ரீபப்ளிக் என்னும் சொல் வடிவம் அமைக்கப்பட்டது. இச்சொல் ரெஸ் பப்ளிகா என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பொது விவகாரம் பப்ளிக் மேட்டர்ஸ் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. எனவே ஜனவரி மாதம் 26ஆம் நாள் 1956ஆம் ஆண்டு இந்திய குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. மக்களாட்சி டெமோக்ராசி என்னும் சொல் டெமோக்ஸ் மற்றும் கிராக்டியா என்னும் இரு கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். டெமோக்ராசி என்றால் மக்கள் அதிகாரம், பவர் ஆஃப் தி பீப்புள்ஸ் என்று பொருள். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மிருதி இலக்கியங்கள் பண்டைய இந்தியாவில் ஸ்மிருதிகள் தனிமனிதன் சமூக கடமைகளை வரையறுத்தன. அவை மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, யாக்ஞவல்ய ஸ்மிருதி போன்றவை ஆகும். தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் நெல்சா. இது 1987ஆம் ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. இது சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர்களின் இலவச சட்ட உதவிகள் வழங்குவதோடு பிரச்சனைகளுக்கு இணக்கமான தீர்வு காண லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்கிறது சொல்கிறாங்க. கல்கத்தா உயர் நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் ஆகும். இது 1862ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அதே சமயம் அலகாபாத் உயர் நீதிமன்றம் நாட்டின் மிக பெரிய நீதிமன்றம் ஆகும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாடாளுமன்றத்தில் இரு அவை லோக்சபா இவை கீழவை மக்களவை, ராஜ்யசபா வந்து மேலவை மாநில அவை. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் சோழர்கள் காலத்தில் குடவோலை என்னும் வாக்களிக்கும் முறை வழக்கத்தில் இருந்தது. பொது தேர்தல் 1920இல் இம்பீரியல் கவுன்சில் என்னும் மத்திய சட்டசபையை மத்திய சட்டசபை மற்றும் மாகாண சட்டசபைகளுக்கு தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற. இது இந்திய வரலாற்றில் முதல் பொது தேர்தல் ஆகும். 1912 to 1913ஆம் ஆண்டு புதுடில்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்றத்தின் கட்டிடத்தையே எட்வின் லுண்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் என்னும் பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர்கள் வடிவமைத்தனர். இக்கட்டிடத்தை 1921 ஆண்டு தொடங்கி 1927ஆம் ஆண்டு முடித்தனர். இந்தியாவில் ஜனவரி 25 நாளிலே இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? இந்திய குடியரசுத் தலைவர் பின்வரும் உறுப்பினர்கள் கொண்ட தேர்தல் மற்றும் எலெக்ஷன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். பாராளுமன்றத்தில் இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இரு அவைகளும் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் நியமிக்கப்படும். நியமன உறுப்பினர்கள் இக்குழுவில் அங்கம் இடம் பெற மாட்டார்கள். நியமன உறுப்பினர் இல்லை சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து சட்டமன்றம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்களின் பெயருக்கு எதிரில் உள்ள பொத்தானை அழுத்தி வாக்கு செலுத்தப்படுகிறது. ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியாக பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை 2014ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது. இதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக VVPAT வோட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்று குறிப்பிடுகின்றனர். இந்தியாவில் ஜனவரி 25 நாளினையே தேசிய என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேஜ் என்ன பார்ப்போன்னா,
நெக்ஸ்ட்டு இது என்ன பேஜ்? மின்னணு வாக்கு 2014 விபிபிஏடி ஓட்டு வெரிஃபைடு பேப்பர். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 2014 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகில் நோட்டா அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியாவாகும். அழுத்த குழுக்களுக்கான எடுத்துக்காட்டாக இந்திய வணிக மற்றும் தொழில்துறை சமூகத்தின் கூட்டமைப்பு FICCI சொல்கிறாங்க. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் AITUC சொல்கிறாங்க. அகில இந்திய விவசாயிகள் சங்கம் AIKS சொல்கிறாங்க. இந்திய மருத்துவ சங்கம் IMA. அகில இந்திய மாணவர் சம்மேளனம் AISF. அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை இளம் பதாக சங்கம் YBA. தமிழ் சங்கம், அப்புறம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், நர்மதா பச்சாவோ அத்லோலன். நெக்ஸ்ட்டு இதில் சங்கம் சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீதி பேராணை ரைட்ஸ் என்பது ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலையே தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் 2007ஆம் ஆண்டில் சமமாக இயற்றப்பட்டது. இச்சட்டம் பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோர்களை அல்லது மூத்த மக்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளும் சட்டப்பூர்வ வேண்டுகோள் ஆகும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்டோர் 26.5%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம்கள் 3.5%, மிக பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் 20%, ஆதி திராவிடர் 18%, பழங்குடியினர் 3%, மொத்தம் 69%. தமிழ்நாட்டில் திருநங்கைகள் மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 10 ஆண்டுகளாக கேரளாவில் உள்ள கடைகள் மற்றும் வணிக வளாகங்களில் வேலை செய்யும் பெண்கள் ஒரு நாளில் ஏறக்குறைய 12 to 14 மணி நேரம் நின்று கொண்டே வேலை செய்து கொண்டிருந்தனர். கடைகளிலும் வணிக வளாகங்களில் வேலை செய்யும் பெண்கள் பணியாளர் அமர்ந்தோ சுவரில் சாய்ந்தபடியோ பணியாற்ற அனுமதிக்கப்படவில்லை. ஒரு நாளைக்கு 2 முறை 5 நிமிடங்கள் மட்டுமே ஓய்வு எடுக்க அனுமதிக்கப்பட்டனர். பெண்களுக்கு இயக்கப்படும் இந்த மனித தன்மையற்ற செயலுக்காக நீண்ட நாள்களாக பெருத்த கண்டன குரல்கள் ஒலித்து வந்தன. நெக்ஸ்ட்டு ஆபத்து காலங்களில் உதவிட காவலன் SOS செயலி தமிழ்நாடு அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பெண்கள் மட்டுமின்றி சிக்கலான அல்லது நெருக்கடியான சூழல்களில் இருக்கும் அனைவரும் மாநில காவல் கட்டுப்பாடு ஆணையனை இச்செயலை உதவியோடு எளிதாகவும் நேரடியாகவும் தொடர்பு கொள்ள இயலும். சென்னை மாநகராட்சி கட்டிடத்துக்கு எந்த ஆங்கிலேய பிரபுவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்னா ரிப்பன் பிரபு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பச்சபன் பச்சாவ் அத்தோலன் இளமையை காப்பாற்று இயக்கம் போன்ற பல குழந்தைகள் உரிமை பாதுகாப்புகளின் நிறுவனர் கைலாஷ் சத்யார்த்தி அவர் குழந்தை உழைப்பு, கொத்தடிமை, கடத்தல் போன்ற பல குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கையிலிருந்து சுமார் 86,000க்கும் அதிகமான இந்திய குழந்தைகள் இவராலும் இவரது குழு உறுப்பினர்களாலும் மீட்கப்பட்டு உள்ளனர். 1998 உலக மக்களின் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப 80,000 கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்பு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை குளோபல் மார்ச் அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர் முன்னணி நடத்தினார். நெக்ஸ்ட்டு நாடாளுமன்றம் என்ன பெயரில் கூப்பிட்றாங்கன்னா, மற்ற நாட்டில் இஸ்ரேலில் கெனன்ஸ்ட், ஜெர்மனியில் பந்தேஸ்டாக், டென்மார்க்கில் போர்ட்டிங், நார்வேயில் ஸ்டார்டிங், ஐக்கிய அமெரிக்க நாட்டில் காங்கிரஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, உலகில் ஒவ்வொரு 3 நிமிடத்துக்கு ஒரு குழந்தை விபத்தில் இறக்கிறது. சாலை விபத்தில் ஏற்படும் மரணத்துக்கு முக்கிய காரணம் என்னன்னா
குடித்து விட்டு வாகனம் ஓட்டும் 40%, அதிவேகம் 24%, வாகன எண்ணிக்கை அதிகரிப்பினால் 16%, சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மெத்தனம் காட்டுறதுனால 15%, மற்றும் தலைக்கவசம் மற்றும் இருக்கை பட்டைகளை குறைவாக பயன்படுத்துவதனால 5%. ஓட்டுநருக்கு ஏற்படும் கவனச்சிதைவு. அப்புறம் சிவப்பு விளக்கு எரியும் போது சாலை கடப்பது, தவறான முறைகளில் பிற வாகனங்களை முந்தி செல்வது. நெக்ஸ்ட்டு சென்னை தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குதுல. 2வது டெல்லி, 3வது பெங்களூர், 4வது இந்தூர், 5வது கொல்கத்தா, 6வது கோபாலா 6வது போபால், 7வது மும்பை, ஜால்பூர், ஜெய்ப்பூர், ஹைதராபாத். ஓகேங்களா, இதெல்லாம் இந்த ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆண்டுக்கு 1,30,000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளுடன் இந்தியா உலகின் மிக மோசமான சாலை விபத்துக்களை கொண்ட நாடாக உள்ளது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, சாலை விபத்துகளுக்கான முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, கவனத்தில் அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டுவது, பிற வாகனங்களை பார்ப்பது, அதிவேகம், முறையற்ற ஓட்டுநர் பயிற்சி, நிறுத்தமில்லாத தொலைதூர வாகனம் ஓட்டுவது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் 12 மாநகராட்சிகள் உள்ளன. அவை சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, வெள்ளூர், தூத்துக்குடி, திருப்பூர், தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இருக்கை பட்டை பயன்படுத்துவதன் மூலம் சாலை விபத்தில் ஏற்படும் இறப்பை 51%